தம்பி, உண்மைதான். எல்லாமே கைமீறி போச்சு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆப்போசிட்டாக நிறைய வன்கொடுமைகள் நடக்குது. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதெல்லாம் எப்போ சரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நல்லா யோசித்து பார்த்தா, இன்னைக்கு திமுகவில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி ரேப் அட்டன் பண்ணார். அன்னைக்கு அறுத்து விட்டுருந்தோம்னு வைங்களேன், இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வரவங்க பயந்து இருந்திருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் தலைவர் வழியிலேயே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு பாரம்பரிய கட்சியோட பின்னணி இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட தப்பு பண்ணாலும் தப்பிச்சிடலாங்கிற எண்ணம் இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதனால் நிறைய கிரிமினல்கள் வளர்ந்துட்டாங்க. அது வளர்ந்தே போச்சு. அது படிப்படியாக தான் நம்ம சரியாகும். இந்த 50 வருஷத்தில் திமுக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது, பணமும் பதவியும் இருந்தால் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் தப்பிச்சிடலாங்கிறத நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போ இதெல்லாம் மாறணும்னா கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். இப்போ நீங்களே பாருங்களேன், உங்கள் வீட்டிலேயே உங்களை பணத்துக்காக இந்த அளவுக்கு பேச விட்டுட்டாங்க. ஏன்னா நல்ல குடும்பத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி ஆக்சுவலாக பேசினா அவங்க வீட்டில் கண்டிப்பாங்க, உடனே இவ்வளோ வல்கராக பேசுகிறியே அப்படின்னு. நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ வல்கராக பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரியுது, நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு ரேப் அட்டம்ப்ட் கூட நீங்கள் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏதோ புஷ்பலதா மடியிலேங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க. அது உங்கள் ஃபேமிலியிலே ஒரு வேளை தப்பாகவே அப்படி வளர்ந்துருக்கலாம். இந்த சூழ்நிலை கூட உங்களை தப்பு பண்ணுறதுக்கு வெளியே தூண்டும். இதுக்காக முதல்ல உங்களை கைது பண்ண முடியாது. நீங்கள் தப்பு பண்ணுறப்ப தான் உங்களை கைது பண்ண முடியும். ஏன்னா நம்ம சட்டங்கள் நாட்டில் அப்படி இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணதுக்கப்புறம் உங்களை கைது பண்ணதுக்கப்புறம் அது பெரிய பாதிப்பு உண்டு பண்ண தான் செய்யுது. அதனால் இது 50 வருஷமாக நம்ம திமுக நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். அதனால் அது மாற கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் மாறும், கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். உங்களையும் நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் தலைவர் வழியில் இது வரைக்கும் இருந்தது போதும். அந்த ஸ்டைலில் பேசுனதும் போதும். இனி அந்த ஸ்டைலில் நடந்துக்கவும் வேண்டாம், சரியா? ஏன்னா ஒரு ரேப் அட்டன் பண்ணாலும் தலைவர் ஆகலாங்கிற எண்ணம் வரக்கூடாது நமக்கு இனிமேல், சரியா? அதையும் புரிஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்கும்.